புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சிறுமி கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முதியவர் கழிவறையில் துண்டால் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முதியவர் விவேகானந்தன் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை நகர் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற வாலிபரையும் விவேகானந்தன் என்ற முதியவரையும் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்திருந்தனர். இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இதற்கான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முதியவர் விவேகானந்தன் தற்போது காலாப்பட்டு மத்திய சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அவர் தற்கொலை செய்த சம்பவத்தால் சிறை வளாகத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இருவரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இருவருமே பலமுறை காலாப்பட்டு மத்திய சிறையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இவர்களை கண்காணிப்பதற்காகவே தனியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் தொடர்ந்து விவேகானந்தன் மற்றும் பல்வேறு வகையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக சோப்பை சாப்பிடுவது, சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என பல வகைகளில் தொடர்ந்து அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். காவலர்கள் அவரை மீட்டு பாதுகாப்பு அளித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை விவேகானந்தன் சிறை கழிப்பறையில் தனது துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதனை கண்ட சிறை அதிகாரிகள் உடனடியாக அவரது உடலை மீட்டு புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அது சிறுமி வழக்கு என்பது நாடையே உலுக்கிய ஒரு வழக்கு. இந்த வழக்கில் 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது. தற்போது முதியவர் காலாப்பட்டு சிறை வளாகத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து காலாப்பட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணையிலும் ஈடுபட்டனர். தற்போது சூழல் அவர் உடல் என்பது